பெண்கள் தங்களது நகங்களை அழகுபடுத்துவதற்காக நெயில் பாலிஷ் பயன்படுத்துவது வழக்கம். அதிலும் தற்போது ஜெல் நெயில் பாலிஷ் பலரது விருப்பமாக உள்ளது. நீண்ட நேரம் நிறம் மாறாமல் இருப்பது, கவர்ச்சியான தோற்றத்தை கொடுப்பது உள்ளிட்ட காரணங்களால் ஜெல் நெயில் பாலிஷை பலரும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஜெல் நெயில் பாலிஷில் பயன்படுத்தப்படும் குறிப்பிட்ட ஒரு ரசாயனம் காரணமாக பிரிட்டனில் கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி முதல் இங்கிலாந்து, வேல்ஸ் மற்றும் ஸ்காட்லாந்தில் இந்த நடவடிக்கை அமலுக்கு வந்துள்ளது. இதற்கு காரணமாக கூறப்படுவது டிபிஓ எனப்படும் ட்ரைமெத்தில் பென்சாயில் டைபெனோபான்ஸ்பீன் ஆக்சைடு என்ற ரசாயனம். ஜெல் நெயில் பாலிஷ் பயன்படுத்திய பின்னர் பொதுவாக புற ஊதா கதிர்கள் அல்லது யூவி லைட் மூலம் அது கியூர் செய்யப்படுகிறது. இதன் மூலம் நெயில் பாலிஷ் நீண்ட காலம் உறுதியாக இருக்கும். ஆனால் விலங்குகள் மீதான ஆய்வுகளில் டிபிஓ ரசாயனம் இனப்பெருக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த ரசாயனம் தொடர்பாக சிஎம்ஆர் எனப்படும் 3 வகையான ஆபத்துகள் குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டுள்ளன. அதில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, மரபணு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை மற்றும் இனப்பெருக்கத்தை பாதிக்கக்கூடிய தன்மை என்பதாகும். எனினும் மனிதர்களில் இதுபோன்ற பாதிப்புகள் உறுதியாக ஏற்பட்டுள்ளன என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை. எனினும் அனைத்து ஜெல் நெயில் பாலிஷுகளுக்கும் தடை விதிக்கப்படவில்லை. டிபிஓ ரசாயனம் உள்ள தயாரிப்புகளுக்கே இந்த கட்டுப்பாடு பொருந்துகிறது. பிரிட்டனில் தடை அமலுக்கு வந்துள்ள போதிலும் ஏற்கனவே டிபிஓ கொண்ட தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கான கால அவகாசம் 2027 பிப்ரவரி வரை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இனி ஜெல் நெயில் பாலிஷ் வாங்கும் போது அதில் டிபிஓ உள்ளதா இல்லையா என்பதை லேபிளில் சரிபார்ப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.